அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாங்கள் குர்ஆன் வசனம் ஒன்றை பார்ப்போம். சூரத்து ஸுஹ்ருஃபுடைய 26, 27 வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஇது கால இப்ராஹீமு லி அபீஹி வ கௌமிஹி. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொன்ன நேரத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன். நீங்கள் வணங்குகின்றவற்றிலிருந்து நான் தூரமாகிவிட்டேன், நீங்கள் வணங்குகின்றவற்றிலிருந்து நான் ஒதுங்கிக் கொண்டவனாக இருக்கிறேன். இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவனை தவிர, ஃபஇன்னஹு சயஹ்தீன், நிச்சயமாக அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். இங்கே இப்ராஹிம் நபி அவர்கள் எதை சொல்கிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை எந்த அர்த்தத்தை தருகிறதோ அதே அர்த்தத்தை தான் இப்ராஹிம் நபி அவர்கள் இங்கே சொல்ல வருகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையிலே 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று நஃபி, அதாவது அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அனைத்தும் வணக்கத்துக்கு தகுதியற்றவை என்று மறுத்தல் இருக்கிறது. நீங்கள் வணங்குகின்ற அனைத்திலிருந்தும் நான் ஒதுங்கிக் கொண்டவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இன்னொரு விடயத்தை, 2வது பகுதி என்ன? இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவனை தவிர என்று சொல்கிறார்கள். என்னை படைத்தவனை தவிர என்பது அல்லாஹுவை தவிர. இங்கே இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. என்ன சொல்கிறார்கள்? என்னை படைத்தவனை தவிர. இது எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள்? இதில் 2 வகையான நன்மைகள் இருக்கின்றன. ஒன்று, என்னை படைத்தவன்தான் நான் வணங்குவதற்கு தகுதியானவன். ஏன் நான் அவனை வணங்குகிறேன் என்றால் அவன் என்னை படைத்திருக்கின்றான். எனவே அதனால் அவன் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும். 2வது விடயம், நீங்கள் வணங்குகின்ற அந்த உங்களுடைய வணக்கத்துக்குரியவர்கள் உங்களை படைக்கவில்லை, அதனால் அவர்கள் வணக்கத்துக்கு தகுதியற்றவர்கள் என்கின்ற ஒரு நுணுக்கமான விடயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வசனத்தின் ஊடாக அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள்.